ஏங்க கொஞ்ச நேரம் கம்பெனி இருங்க. என் ஒய்ஃப் ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்கானா சொல்றேங்க. ஹாய் சுமதி இல்ல மக்களே, இந்த புது ஆட்டாங்கால் வாங்கியிருந்தேன் பாத்தீங்களா, அதுல இப்பதாங்க அவ அரைச்சுக்கிட்டு இருக்கா. அதுவும் இந்த குழந்தை இருந்துட்டு பாத்தீங்கன்னா புது டாய் வந்தா என்ன பண்ணும், அது மாதிரி கூட இருந்துட்டு ஒரு தம்பி பக்கத்துலயே இருந்துகிட்டு எனக்கு ஒரு காக்குடு எனக்கு ஒரு காக்குடுன்னு டார்ச்சர் பண்ணுவாங்களா, அது மாதிரி அவளை நான் டார்ச்சர் பண்ணி அவன் டென்ஷன் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ஒருக்கா வாங்கி அரைச்சு பார்த்தா உண்மையிலேயே நல்லா இருந்ததுங்க. இதுக்குதான் இருந்துட்டு அரைச்ச மசாலான்னு சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பிக் மம்மி இருந்துட்டு பால் குண்டாவை கொடுத்து கொஞ்சம் வெளியில வச்சிருப்பா, பால் வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. அதை கொண்டு வெளியில வச்சாங்க. என் பையனை எங்க அம்மா எவ்வளவு அழகா பாட்டு பாடி தூங்க வைக்கிறாங்க. அந்த தெய்வமே பாடுற மாதிரி இருந்ததுங்க. செக்கில் ஆட்டின கொள்ள அடிச்சு நிமித்திக்கிட்டு இருக்காங்க. என் தம்பி எல்லாம் சூப்பரா இருக்குங்கிறான். அதுக்குள்ள என் பையன் இருந்துட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். பிள்ளையாருக்கு பாலாபிஷேகம் பண்ணதுல இருந்தே என் பையன் நல்லா சாப்பிட்றாங்க, நல்லா தூங்குறான். பவுனாத்தம்மனுக்கும் பிள்ளையாருக்கும் கோடி கோடி நன்றிங்க. இன்னைக்கு தாங்க நடந்துச்சு. ஓகேங்க, பாய்ங்க.